Welcome to Edification. If you want to elevate your learning process, please get in touch with our channel. இன்னைக்கு வைன் திராட்சையிலேருந்து தயாரிக்கிறாங்க, காகிதம் மரத்துலேருந்து தயாரிக்கிறோம், எல்லாமே தயாரிக்கிறோம். அதுக்கு நீங்கள் மேட் ஆஃப் யூஸ் பண்ணணுமா, மேடு ஃப்ரம் யூஸ் பண்ணுமான்னு தெளிவாக பார்க்கலாம். மேட் ஆஃப் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அது எதிலிருந்து தயாரிக்கப்பட்டதோ அந்த பொருள் தெளிவாக தெரியணும். ஓகே, தெளிவாக தெரியணும். பாருங்க, த ஃபெஞ்ச் இஸ் மேட் ஆஃப் அயன். ஃபெஞ்சை பார்த்தோன்னே சொல்லிடலாம் இது அயன் கம்பியில். த ஷூஸ் ஆர் மேட் ஆஃப் லெதர். ஷூஸ் வந்து லெதர்னாலன்னு சொல்லிடலாம். த கப் இஸ் மேட் ஆஃப் கிளாஸ். அது கிளாஸா, ஃப்ரோசனா, சில்வரானு சொல்லிடலாம் இல்லையா. த ஹவுஸ் இஸ் மேட் ஆஃப் பிரிக். பிரிக்குனால் தயாரிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். அப்போ மேடு ஃப்ரம்க்கு என்ன மீனிங்னா, அது ஒரு செய்யப்பட்ட அந்த பொருள் இருக்கு இல்லையா, அதை முழுமையாக அழித்து புது பொருளாக க்ரியேட் ஆகிருக்கும். பார்க்கலாமா. பேப்பர் இஸ் மேட் ஃப்ரம் வுட். பேப்பர் எதில் செஞ்சுருக்கோம், மரக்கூழ் தான். தெரியுதா? ஆனால் தெரியல. எஸ். சோப் இஸ் மேட் ஃப்ரம் ஆயில் அண்ட் கெமிக்கல். சோப்பில் ஆயிலோ கெமிக்கலோ உங்களுக்கு தெரியுதா? இல்லைல்ல. ஜாகர்ஜி இஸ் மேட் ஃப்ரம் சுகர் கேன். தெரியுதா? இல்லைல்ல. எஸ், கம்ப்ளீட்டாக கெமிக்கல் சேஞ்ச் ஆகிருக்கு. யோகாட் இஸ் மேட் ஃப்ரம் மில்க். மில்க் ப்ராடக்ட்னு